கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுத்தா அந்த பயம் வரும். கட்சிக்காரனை விட்டு வந்தவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா கிட்டத்தட்ட 106 பேர் வெளியாட்கள், இல்லை 10 பேர் ஜெயிக்கிறாங்க. அதில் ஒரு 8 பேரை பிடிச்சிட்டாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் வராது. 224, இவர் ஒரு 10, 234. அப்போ இவர் இந்த சைடு போனார்னா இங்கே அதிமுக ஆட்சி வரும், இந்த சைடு வந்தார்னா திமுக ஆட்சி வரும். 10ல் 7 திமுக வாங்கிச்சுன்னா அதனால் இவருக்கு இந்த 120 வந்தும் ஆட்சி பிடிக்க முடியாமல் போயிடும். ஆட்சி அமைக்கிறதுக்கு 8 பேர் தேவை, 110 பேர் தான் இருக்காங்க. 8 பேர் தேவைன்னா ஆளுக்கு 100 கோடி கூட கொடுக்க மாட்டாங்களா? இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு 20% வந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே புத்திசாலித்தனமாக விஜய் இயங்கணும்னா காங்கிரஸ் கூட கை கோர்க்கணும். உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸோட சேர்ந்து சந்திக்கணும். இதுவரை எனக்கு ஆதரவளித்து நான் முக்கியமான காலகட்டத்திலே லீவ் எடுத்தவன். இது சாதாரண காலகட்டம், அதனால் லாங் லீவ் கரெக்டா. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் இந்த முறை முதல் முறையா தேர்தலை சந்திக்கிறாரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள், பல ஆதரவுகளும் வந்திருக்கு. இதற்கிடையில விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா பெறமாட்டாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. இதுக்கடுத்து அரசியல்ல என்ன மாதிரியான நிலைப்பாடுல இருப்பாரு தேர்தல் முடிவுகளுக்கு பின் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? அவங்க முதலமைச்சராகி யார் அமைச்சர்கள் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி இருப்பாருன்னா அடுத்த அமைச்சரவை எப்படி அமைக்கலாம், ஆட்சி வரப்போகுது, எப்படி அமைச்சரவை யார் அமைச்சராக போடலாம், நமக்கு என்ன துறை, யாருக்கு எந்த துறை, இந்த அளவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வெற்றி அடைஞ்சிட்டாரா அவரு? ஆமாம், அவங்க எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு வேட்பாளர்களுக்குலாம். நீங்கள் ஜெயிச்சதும் என்னதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், பனையூருக்கு வந்துருங்க, என்னை விட்டு போயிட மாட்டீங்களன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக பேசியிருக்காரு. என்ன அது காரணம், கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுத்தா அந்த பயம் வராது. கட்சிக்காரனை விட்டு வந்தவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா கிட்டத்தட்ட 106 பேர் வெளியாட்கள். அதில் ஒருத்தர் போயிட்டார் தேர்தலுக்கு முன்னாடியே, எஸ்கேப்பு. இப்போ வரைக்கும் கேரளாவில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த எலெக்ஷன் முடிஞ்சுன்னா வந்துடுவார். அப்போ அந்த மாதிரி வேட்பாளர் களத்துலேருந்து காணாம போனது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றில் நான் பார்க்கல, வேறு மாநிலத்தில் நடந்திருக்கும். அப்போது இந்த மாதிரி ஜெயிக்கிறதுன்னு ஒரு 20 பேர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது வச்சுக்கோங்க. 20 பேர்னா டக்குன்னு ஒரு செட்டை அப்படியே அமைக்கிட்டாங்கன்னா 15 பேர் பிடிச்சிட்டால கட்சி தாவல் தடை சட்டம் வராது. இல்லை 10 பேர் ஜெயிக்கிறாங்க, அதில் ஒரு 8 பேரை பிடிச்சிட்டாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் வராது. 10ல் 7 பிடிச்சாலே வராது. அதனால் ஜெயிச்ச உடனே அங்கே வந்துடணுன்னு சொல்கிறது காரணம் இந்த இது கோழி சேவல், இந்த கோழி குஞ்சுகள் அடக்காக்கும்ல, அந்த மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த குதிரை பேரெல்லாம் நடக்கும் ஒரு வேளை. இப்போ 110 சீட்டு டிஎம்கே, 10 சீட்டு தாவேகா, திமுக கூட்டணி 110, 10 சீட்டு தாவேகா, 120 ஆயிடுச்சா. மீதி 114 சீட்டு என்டிஏ. இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கும் 4 தேவை 118க்கு, இவங்களுக்கும் 8 தேவை. அப்போ இந்த 10 எவ்வளோ வேல்யூ ஆகிடும். அதனால தான் அப்போ இந்த 10ன்றது அப்போ இவர் வாக்கு பிரிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்வீங்களா? வாக்கு பிரிக்கிறது தொங்கு சட்டசபை மாதிரி இப்படி வந்துச்சு. இப்போ நான் சொல்கிறபடி வந்துச்சு 124, 110, 224, இவர் ஒரு 10, 234. அப்போ இவர் இந்த சைடு போனார்னா இங்கே அதிமுக ஆட்சிக்கு வரும், இந்த சைடு வந்தார்னா திமுக ஆட்சி வரும். இதில் ஒரு கம்முன்ட்டார் வச்சுக்கோங்க. 10ல் 7 திமுக வாங்கிச்சுன்னா, 8 பேர் திமுக வாங்கிச்சுன்னா வேட்பாளர்களே, ஆமாம் ஜெயிச்சவங்கள எம்எல்ஏக்களை 8 எம்எல்ஏக்கள் திமுக சேர்ந்துட்டான்னா 118 வந்துடுறாங்கல்ல. இல்லை இவர் வாங்கிட்டார் 114 இருக்கார், 4 தான் தேவை. அவர் ஒரு 5 எம்எல்ஏ வாங்கிட்டாருன்னா, 5 இல்லை ஒரு 7 வாங்கிட்டாருன்னா, அதனால் பயம். அப்போ அந்த பயம் விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு. ஒரு பக்கம் ஆட்சின்னாலும் இன்னொரு பக்கம் இந்த பயமும் இருக்குது. சரி, 120 பேர் ஜெயிக்கணும். விஜய் அது சொன்னபடி 120 பேர் ஜெயிக்கிறாங்க. அதில் 2/3 போகணும். இல்லை ஒரு 20 பேர் போய் திமுக சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, கட்சி தாவல் தடை பட்டாரம் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போய்டும்ல. 20 பேர் அங்கே போய் சேர்ந்துட்டாலும் 100 வச்சுட்டு அவர் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஆட்சி பிடிக்க முடியாது. அந்த 20 பேர்
100 திமுக இருக்குது வச்சுக்கோங்க. அந்த 20 பேர் போய் சேர்ந்தாலும் அவங்களும் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா 20 பேர் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே தகுதியில் போயிடுவாங்க. அதனால் இவருக்கு இந்த 120 வந்தும் ஆட்சி பிடிக்க முடியாமல் போயிடும். அந்த பயம் இருக்கும்ல, அதனால தான் வந்துருங்க உடனே. எங்க நம்மளை விட்டு கையை மீறி போயிடுமோன்றதுக்காக இதெல்லாம் ஏற்பாடுகள் முன்னே கையை மீறி தான் போகும். அவன் உங்களுக்கும் துட்டு கொடுத்து அவனும் துட்டு செலவழிச்சு வேறு வழி இல்லாமல் தான் இங்கே வந்தான். விரும்பிலாம் வரல. அவன் தாவேக்கெல்லாம் கிடையாது. அங்கே சீட்டு கொடுக்கல இங்கே வந்துட்டான். அப்படி தானே ரொம்ப பேர் வந்தது. இன்னொன்று அரசியலில் தாவேக்காக்கு போனால் நமக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு கடைசி நேரத்தில் வந்தவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. செங்கோட்டையன் கூட்டு வந்த ஆட்கள், அவர் கூட்டு வந்த ஆட்கள் இவங்க தானே. இவங்களுக்கு யாருக்கு விஜய் மேலே என்ன பெரிய பற்றா? லாபம் நஷ்டம் தானே பார்ப்பாங்க. 2 கோடி செலவாயிருக்குது, சரி ஒரு 10 கோடி கிடச்சா லாபம் தானே. 10 கோடியாக கொடுப்பாங்க? 50 கோடி. நல்லா இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு 8 பேர் தேவை, 110 பேர் தான் இருக்காங்க. 8 பேர் தேவைன்னா ஆளுக்கு 100 கோடி கூட கொடுக்க மாட்டாங்களா? லாபம் தானே அவங்களுக்கு. 100 கோடி வந்துரு அப்படின்னா வரமாட்டாங்களா? இப்படிலாம் நான் குதிரை பேரெல்லாம் நடக்கும்ல, அதுக்கு பயந்து தான். நீங்க சொல்றது பார்த்தா விஜய்க்கு ரிசல்ட் வந்த பிறந்த ஒரு பெரிய சிக்கல் இருக்க மாதிரி இருக்கு. வரும்போதே சிக்கல் வந்துடும். அப்போ அவர் எப்படி, அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது சார் தேர்தலுக்கு பின் இந்த ரிசல்ட்லாம் வந்த அப்புறம்? அது 3 இருக்குல்ல. ஒன்று ஆட்சி அமைக்கணும்னா ஆட்சி அமைப்பார், இல்லை 20-30 பேர்னா அப்படியே வச்சுக்கிட்டு பனையூரில் எல்லாத்தையும் அடைச்சி கூட்டு போட்டு அப்போ ஒரு 10 நாளைக்கு அடை காப்பாங்க. இல்லை வரவே இல்லை 1 to 5னா எக்கேடு கெட்டு போங்கடா அப்படின்ட்டு அவர் எங்கே ஆஸ்திரேலியா கிளம்பிடுவார். அட்லியை கூப்பிட்றா அப்படின்ட்டு படம் நடிக்கிறதுக்கு டேட் வாங்க போயிடுவார். அப்போ அரசியல் வாழ்க்கை அது பார்த்துக்கலாம். 2031 தானே, 29 அப்போ வரலாம். இனிய தமிழ் மக்களே, இதுவரை எனக்கு ஆதரவு அளித்ததுக்கு நன்றி. நான் முக்கியமான காலகட்டத்திலே லீவ் எடுத்தவன். இது சாதாரண காலகட்டம், அதனால் லாங் லீவ் வரட்டா 29ல் சந்திப்போன்ட்டு போயிடுவார். ஆனால் அரசியலில் டெய்லி அவளோட அப்டேட்டை கொடுத்துட்டே இருந்தா அதே என்ன பெரிய விஷயமா? அதுங்க 2 பேரை வேலைக்கு போட்டு அறிக்கை கொடுனா கொடுத்துன்னு இருக்க போகிறாங்க. நான் அறிக்கை நான் கலைஞர் மாதிரி அவங்களே உட்காந்து நைட்டு எழுதி காலைல விட்றதா அறிக்கை? அந்த மாதிரி அறிக்கை விட்டதுன்னா கலைஞர் மட்டும்தான். ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலை காட்டிலும் அடுத்து வர தேர்தல் 2031 தானே முக்கிய தேர்தலாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அவர் அதில் தான் அவரோட பவர் என்னன்னு. இது முக்காத தேர்தலா? இதுவும் முக்கிய தேர்தல். இது முதல் தேர்தல். இதில் முதல் தேர்தலில் நீங்கள் 2 வருஷம் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிருந்தீங்கன்னா, கட்சி அங்கங்கே மாவட்ட ரீதியாக பலப்படுத்தியிருந்தீங்கன்னா, நீங்களே நேரடியாக தலையிட்டு கட்சி நிர்வாகிகள்லாம் சரியான ஆளை போட்டு எல்லாம் போட்டு பலப்படுத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பெரிய இது இருக்கும்ல. ஒரு 2 வருஷத்தில் ஒரு 3 தடவை தமிழ்நாட்டை சுற்றியிருந்தீங்கன்னா, ஒரு 5 மண்டல மாநாடு போட்டிருந்தீங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும்ல. நீங்கள் ஜாலியாக சுற்றிக்கின்னு வந்துக்கின்னு 4 சினிமா நடிச்சிக்கின்னு இவர் மட்டும்தான் உலகத்திலே வாழ்கிற மாதிரியும் மற்றவங்களாம் வாழாத மாதிரியும் தான் வந்துட்டல அரசியலுக்கு. அப்புறம் என்ன சினிமா? ஸோ சினிமா நடிச்சிங்க, ஒன்றும் தேவையில்லை. எம்ஜிஆர் 21 படம் நடித்தார் கட்சி ஆரம்பித்த பிறகு தேர்தல் வரைக்கும். ஆனால் அவர் சுற்றிக்கு தானே இருந்தார். அந்த காலத்தில் என்ன வசதி இருந்தது? இப்போனா உனக்கு என்ன மாதிரி வேன் இருக்குது, உள்ளே போய் பத்துக்கலாம், உள்ளே டாய்லெட் வசதி எல்லாமே உண்டு. அந்த காலத்து வேன் அப்படியா? பழைய சுடி பேக்கில் உட்காந்துட்டு போவார். அவர் படுக்கிறதுக்கு ஒரு இரும்பு கட்டில் போட்டு கயிறு போட்டு இறுக்கி கட்டியிருப்பாங்களாம் 4 இடத்துல வேனில் நடுவில் படுக்கிறதுக்கு. அந்த காலத்து வசதி அவ்வளோதானே. யார் உச்ச நடிகர்? இவருக்கெல்லாம் என்ன மாதிரி வசதி இருக்குது? இவரும் அந்த கெரியரின் உச்சத்தை விட்டு தானே வந்திருக்காரு. உச்சத்தை விட்டு வந்தார். படம் எடுக்க ஆளே கிடையாது, இல்லை உச்சத்தை விட்டு வர்றாரு. அப்போ தேர்தலுக்கு பின் 29 தேர்தல் வருது 2029. அதில் கூட்டணியோட எதிர்பார்ப்பாரா? தேர்தல் எதிர்பார்க்கலாமா இல்லை தனித்தே தானே சார்? அதுலேயும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு 20% வந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலே புத்திசாலித்தனமாக விஜய் இயங்கணும்னா காங்கிரஸ் கூட கை கோர்க்கணும். ராகுல்கிட்ட மறுபடியும் பேசணும். காங்கிரஸும் அந்த லெவலுக்கு வந்துடும். 3 சீட்டு ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க? இனி திமுக உறவு வேணாம் அப்படின்ட்டு வருவாங்க. அப்போ கை கோர்த்துக்கிட்டு மக்கள் இயக்கம் அதுன்னு பண்ணிக்கிட்டு உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸோட சேர்ந்து சந்திக்கணும். அந்த மாதிரி சந்தித்து அதுலேயும் நல்லா வாங்கினாங்கன்னா அந்த மக்கள் நல கூட்டணி விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லாம் வந்துடுவாங்க. திமுக விடுதலை சிறுத்தைகளே இருக்காங்களான்னு தெரியல தேர்தல் முடிஞ்சோன்னு. அப்போ அவங்களெல்லாம் இழுத்து அரவணைச்சிக்கிட்டாலே போதும். பாஜக திமுக கூட்டணி என்டிஏ ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் எதிர்க்கிறோம், நாங்கள் தான் சதிக்கிங்கன்னா போகலாம். 2029 ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். திமுக 3வது இடத்துக்கு போயிடும். கூட்டணி பலம் இருக்குல்ல. அங்கேருந்து எல்லாரும் இங்கே வந்துட்டா என்ன ஆகும்? திமுக இன்னொன்று தோத்துட்டா திமுகவில் பெரிய சிக்கல்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் வெளியேறுவாங்கலாம் தெரியாது.
ம். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. எந்த அளவுக்கு அவங்க கூட்டணிகளை அடைச்சாங்களோ அது எல்லாமே வெளியேறதுக்கான வெளியே வாய்ப்பு வர்றது இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும். ம். ஒன்றும் பிரச்சனை ஆகணும். பிரேமலதாலாம் வெளியே வந்துடுவாங்க. டப்புன்னு வெளியே வந்துடுவாங்க. ம். ஆனாலும் அதுக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே வெளியே விடுவாரா ஸ்டாலின் அவர்கள், இவங்களெல்லாம் வெளியேற விடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அவரே கட்சியாக இருந்து ஒன்றும் இல்லாமல் இருப்பார். அவர் வெளியேற விடுறது வைக்கணும். ஆட்சியில் பவரில் இருந்தால் போக மாட்டாங்க. பவரில் இல்லைன்னா அப்புறம் யாரை மதிப்பா? ம். யாரும் யாரையும் மதிக்க மாட்டாங்க. அவரே கட்சி ஆஃபீஸுக்கு வந்தது இல்லையே. ம். அவர் அறிவாலயத்துக்கு வந்ததெல்லாம் இந்த கடைசி ஒரு வருஷம் தான் அப்படி இப்படி வந்தார். 4 வருஷம்லாம் அவர் அறிவாலயத்து பக்கமே வந்ததில்லை. ம். அவரும் வரவே மாட்டார். அவ்வளோதான். ம். பெருசாக ஏன்னா இயக்கங்கள்லாம் நடத்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷமா கூட்டணியில தொடர்ந்து இருக்க ஒரு கட்சிகள் இப்ப வெளியேறுதுன்றப்ப ஏங்க வெளியேற குளத்துல தண்ணிக்கிற வரைக்கும் தாங்க பறவைங்க இருக்கும். குளத்துல தண்ணி இல்லைன்னா பறவை அங்கே இருக்குமா? வேற எங்கே குளம் இருக்குன்னு தேடி தான் போகும். இயற்கை அப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கையும். தோத்துட்டா அவ்வளோதான், பறவைகள்லாம் பறந்துடும். இவருக்கும் விஜய்க்கும் அதே கதை தான். இன்னும் விஜய்க்கு ஒரு பாசிட்டிவ், அந்த 20% வாங்கியிருக்கிறத வச்சு அடுத்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை வச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவர் ஸ்ட்ராங் ஆகிடுவார். 2வது பெரிய கூட்டணியாக மாறிவிடும். என்டிஏ இவங்கன்னு மாறிடுவாங்க. அப்போ திமுக 3வது இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த 20% தாண்ட வாய்ப்பு இருக்கா சார் இந்த தேர்தலில்? 20ன்றோம், 12 வரலாம், 25 வரலாம், எவ்வளோ யாருக்கு தெரியும்? ஏன்னா எல்லாம் கணிப்புகள் தானே. ஏன்னா அவருடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய இடமா இருக்கு இந்த தேர்தல் வந்து. ஏன்னா அவருடைய செல்வாக்கு நிரூபிக்க கிடைச்ச வாய்ப்பை தான் விட்டாரு. என்னமோ அவங்கள கற்பனை, அந்த சிம்னி வியாபாரி ஒருத்தன் சிம்னி வச்சுக்கிட்டு வித்துட்டே போவோம். சிம்னினா தெரியுமா? அப்புறம் எது தலையாட்டினீங்க? சிம்னி விளக்குனா தெரியுமா? தெரியும். என்னது? இந்த கண்ணாடி பாட்டலுக்குள்ள இருக்குமே சார் அது. சிம்னி, மண்ணெண்ணெய் ஊத்துறது. சிம்னினால அந்த விளக்குக்கு மேலே போடுவாங்களா கண்ணாடியால் செஞ்ச கவர், அதை தான் சிம்னின்னுவோம். சிம்னி விளக்குனா சாதாரண விளக்கில் ஒரு கண்ணாடியில் போட்டு இது பண்ணுவாங்க. அடிக்கடி உடச்சிட்டு அடி வாங்குவோம் நாங்களாம். எங்கள் வீட்டிலலாம் எடுத்து எதாவது பண்ணோம், டமால் விழுந்து கொள்ளையும் அடி விழும். உங்கள் வாழ்க்கையெல்லாம் எல்லாம் பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி விதவிதமாக வரும். பெரிய விளக்கு வரும், இவ்வளோ பெரிய விளக்கு வரும். அந்த சிம்னி பார்த்தா அப்படி இருக்கும். இன்னொன்று இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டுக்கும் சிம்னி வரும். இந்த ஸ்லைடாக போட்டு ஒரு ரவுண்டில் வச்சு வரும். அந்த மாதிரி அப்புறம் சிம்னி பாத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடியில் அழகான பாத்திரங்கள் இதெல்லாம் கீழே விழுந்தா உடஞ்சிரும். அலங்கார பொருள் மாதிரி வைப்பாங்கள்ல கண்ணாடியில். அந்த வியாபாரம் கூடையில் வச்சு தான் விற்றுட்டு வருவாங்க அந்த காலத்தில். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எங்கே பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி விற்றுட்டு வரவர் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஒரு இடத்துல அதை இறக்கி வச்சுட்டு அப்படியே பார்த்து தூங்கிடுவார். தூக்கத்தில் கனவு வரும். கனவுல ஒரு ராஜகுமாரன் மாதிரி அந்த ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது அப்போல்லாம் அந்த பழைய கதைகளில் என்னென்னா ஒரு அரக்கன் இருப்பான், அந்த மக்களை அடித்து சாப்பிடுவான். ஒரு ராஜகுமாரன் போய் அவனை கொன்றுவான். அந்த மாதிரி இவர் ஒரு பெரிய வீரன் மாதிரி அந்த அரக்கனை கொல்றாரு. உடனே ராஜா என் பொண்ணை கட்டிக்கிங்க, என் நாட்டை நீங்கள் தான் ஆளணுன்றாரு. நோ நான் ஒரு பொழுதுபோக்குக்கு தான் மக்களை காப்பாற்றணும் அந்த அரக்கனை கொன்னேன், பொண்ணெல்லாம் கட்டிக்க மாட்டாங்க. இல்லை ராஜா நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்சுவாப்புல. அதெல்லாம் முடியாது போயான்னு ஒரு விடுவாப்புல. கனவுல விடுறாரு. நிஜ வாழ்க்கையில் அந்த சிம்னி கூடை மேலே அடித்து செதறி விழுந்துரும். இதை தயிர் பானையில் வைப்பாங்களா, தயிர் வைப்பாங்களா, அந்த கதையும் சேர்த்து சொல்லுவாங்க. தயிர் விற்றுட்டு வருவாங்க தெரியுமா? சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே உடஞ்சிரும். அப்போ கனவு இந்த மாதிரி ஆடும். அந்த மாதிரி இவங்க கதையாக இருக்குது. நான் பெருசாக வருவோம், அப்படி வருவோம், இது வருவோம், இவருக்கு இந்த அமைச்சர், நீங்கள் இந்த துறை எடுத்துக்கங்க, நான் அந்த துறை எடுத்துக்கிறேன் அப்படி இப்படி. அந்த கனவு உடஞ்சதுன்னா என்ன ஆகும்? மனசே உடஞ்சி போயிடும். அப்போ தாவைக்கு பகல் கனவு காண்றாங்கன்னு சொல்றீங்க, நடக்காத ஒன்று. கிட்டத்தட்ட அதுதான். அப்போ தாவைக்காவின் நிலைப்பாடு என்னன்றது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னு தான் தெரியும்னு சொல்றீங்க சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.